இயற்கை என்பது ஒன்று அரூபம், அதாவது டார்க்னஸ்ன்னு ஒன்று இருக்கு, எல்லாருக்குமே தெரியும், இருள். அதுதான் காஸ்மிக் எனர்ஜி, தி மேக்னெட்டிக் எனர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்கிறதாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். விஞ்ஞானிகளும் சொல்றான், நாசா விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், தி ஹோல் யூனிவர்ஸ் இஸ் பேக்டு வித் மேக்னெட்டிசம். Magnetism is the chief factor governing all the events in this universe. அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் அந்த மேக்னெட், அதான் மேக்னெட், அதான் இன்டர்நெட். அந்த இன்டர்நெட்டுங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் நாம் இப்போ உலகம் முழுதும் தொடர்பு கொள்ளுகிறோம். இங்க இருந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரோட பேசுகிறோம், வீடியோ கால். இந்த வீடியோ காலில் நம்முடைய உருவம் அங்கே செல்லுகிறது, அங்கே இருக்கக்கூடிய உருவம் இங்கே வருகிறது. நாம் பேசுகிற ஓசை அங்கே செல்லுகிறது, அவர் பேசுகிற ஓசை இங்கே வருகிறது. இது இந்த பூமிக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், இப்போ ஸ்பேஸ் ரிசர்ச்சில் விஞ்ஞானிகள் பல கருவிகளை ஸ்பேஸில் அனுப்பிச்சிருக்காங்க. அங்கிருந்தெல்லாம் தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. இது எதன் மூலமாக வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும், அதான் நெட்வொர்க். தி ஹோல் யூனிவர்ஸ் ஒரு நெட்வொர்க் இருக்குது, மேக்னெட். இதைத்தான் பிரணவம் என்று வேதங்கள் சொல்லுகிறது. பிரணவம் சான்ஸ்கிரிட்ல, தமிழ்ல காந்தம்னு சொல்றோம். ஒரு காந்த சக்தி, பிரணவ சக்தி. அது ஆங்கிலத்தில் காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லுகிறோம். தட் இஸ் டார்க்னஸ், பிளாக் ஹோல், கிராவிட்டி என்று கூட ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றார். இதெல்லாம் விஞ்ஞான அறிவுடைய மாணவர்கள், உங்களுக்கு இது எல்லாமே புரியும். இப்போ மொபைல் ஃபோனில் பேசுகிறோம், வீடியோ கால் பேசுகிறோம், எல்லாருக்கும் தெரியுது நெட்வொர்க் வேணும். இங்கே நெட் இருக்குது, மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்கு, எங்கேயுமே விடுபட்டு போகல. ஒரு நெட்டுன்னா வலை இல்லையா? இதைத்தான் மதங்கள்ல தெய்வம், கடவுள் சொல்லி வச்சாங்க. வடமொழியில அதுக்கு பேரு பிரம்மம் சொல்லுவாங்க. அதுதான் டார்க்னஸ் அப்படின்றத முதல் வகுப்புல உங்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கிறாங்க. அது ஒரு அறிவுள்ள காந்த சக்தி, தி மேக்னெட்டிக் எனர்ஜி வித் சூப்பர் கான்சியஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் அது பேராற்றல், பேரறிவு. அது இருந்தது, இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கும். அதான் எட்டர்னல், வற்றாயிருப்பு. அதற்கு காலம் என்று எதுவும் கிடையாது. அதுதான் காலத்துக்கெல்லாம் காலம். அதனால் அது காலம்னு சொல்லி வச்சாங்க. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். அது ஸ்பேஸ், இன்னொரு பேர் பெருவெளி, பெரிய வெளி. அதான் பெரியது. காட் இஸ் கிரேட், இறைவன் மகா பெரியவன். அது அழிவதே இல்லை, அது பெரியது, அது அழிவதில்லை. அழியாத அந்த பொருளுக்கு ஒரு பெயர் சாமி. சாவை மிஞ்சியது சாமி. அதனாலதான் தமிழ்ல பெரிய சாமின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சிலருக்கு பேர் கூட வச்சிருப்பாங்க, பெரிய சாமி சொல்லுவோம். இதுதான் கடவுள், இதுதான் தெய்வம். இது இயற்கையினுடைய மூலம். அப்ப இயற்கை எப்படி இருக்குது? எல்லாருக்கும் தெரியும். இயற்கை என்பது இயல்பாக இருப்பது, இருள் இயல்பாக இருக்கிறது. இது மனிதனுடைய அறிவால், ஆற்றலால் ஆக்கப்படவில்லை.
அப்ப இருள் இருக்கிறது, அதனால அதுக்கு பேரு இயற்கை. அந்த இயற்கைக்கு அப்பால வேற என்ன இருக்குது? நீங்கள் விஞ்ஞானம் கற்ற மாணவர்கள், இங்க என்ன இருக்குதுன்னு பாருங்க. விண் இருக்கிறது, எலக்ட்ரான் விண், தனியா இருக்கிற விண். காற்று இருக்கிறது. காற்றுங்கிறது எதை சொல்றோம்? ஹைட்ரஜன்ல இருந்து நைட்ரஜன் வரையில. அப்புறம் வெப்பம் இருக்கிறது, ஹீட், அது ஆக்சிஜன். அப்புறம் என்ன இருக்குது? நீர் இருக்கு. நீர் என்பது ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு, H2O. அந்த நீர் திணிவு பெற்றால் நிலமா மாறுது. இப்போ பூமி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் முழுவதும் நீராகவே இருந்தது. ஒரு நீர்க்கோளமாக இருந்தது இந்த பூமி. அது கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி இறுகி அது நிலமாக மாறுகிறது. இப்ப இந்த பூமியில 72 விழுக்காடு நீர் இருக்கிறது. 18 விழுக்காடு தான் நிலமாக மாறி இருக்கிறது. இன்னும் நிலமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் கோடான கோடி ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பூமி நீர் இல்லாமல் போய்விடும், பூமியில நிலமாக மாறிவிடும் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் நிலம் என்பது எப்படி தோன்றுகிறது என்பது உங்க எல்லாருக்கும் புரியும். நீர் தான் நிலமா மாறுது. இதான் 5 பௌதீக பிரிவுகள். பிசிக்ஸ்ல படிக்கிறீங்க. பிசிக்ஸ்ல நீங்க எதை பற்றி படிக்கிறீங்க? எலக்ட்ரானை பற்றி படிக்கிறீங்க. ஏர், காற்றை பற்றி படிக்கிறீங்க. நெருப்பை பற்றி படிக்கிறீங்க. நீரை பற்றி படிக்கிறீங்க. மண்ணை பற்றி படிக்கிறீங்க. இதான் பௌதீகம் இல்லையா? அந்த அந்த பௌதீக பொருள்ல நீரிலேயும் நிலத்திலேயும் சுவையும் வாசனையும் இருக்கிறது. அதனால அதை கெமிஸ்ட்ரின்னு சொல்றீங்க, வேதியியல்னு சொல்றீங்க. அப்ப பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பௌதீகம் ரசாயனம், இந்த 2 பாடம் எதை பற்றிய கல்வி? இந்த இயற்கையில 5 பௌதீக பிரிவுகளை பற்றிய கல்வி. அந்த அறிவுக்கான ஒரு கல்வி. அது என்ன? பஞ்சபூதங்கள் என்பது என்ன? அதுல சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்பது என்ன? சுவையும் வாசனையும் நீரிலையும் நிலத்திலையும் இருக்கு. நீரில சுவை இருக்குது, நிலத்துல சுவையும் வாசனையும் இருக்கு. நெருப்புல ஒளி இருக்குது, காற்றும் இருக்கிறது, அழுத்தமும் இருக்கிறது. காற்றுல ஓசையும் அழுத்தமும் இருக்குது. விண்ணில அழுத்தம் மட்டும்தான் இருக்கு. இதை பற்றி தானே படிக்கிறீங்க. விண்ணிலே அழுத்தம், காற்றில் அழுத்தமும் ஓசையும், நெருப்பில் அழுத்தம், ஓசை, ஒளி, நீரில அழுத்தம், ஓசை, ஒளி, சுவை, மண்ணுல அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை. இதை பற்றி தானே படிக்கிறீங்க. மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. மேத்ஸ்ங்கிறது கணித்தல், அளவு. அது எவ்வளவு இருக்குது? ஒரு கணிப்பு, காலம், தூரம், வேகம், பருமன். சயின்ஸ்ல படிக்கிறீங்களா? கல்வி. அதுக்கப்புறம் இந்த பஞ்சபூதங்கள் தான் எதுவா இருக்குது? நட்சத்திரங்கள், கோள்கள். நட்சத்திரம்னா சூரியன். இப்ப நம்ம ஒரு சூரிய குடும்பத்துல வாழ்றோம். இங்க ஒரு சூரியன் இருக்குது. அப்புறம் புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ. இதுல பூமிக்கு துணைக்கோள் சந்திரன். இது மாதிரி வேறு சில கோள்களுக்கும் துணைக்கோள் இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்தா ஒரு சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம். இது மாதிரி பல கோடி சோலார் சிஸ்டம் இருக்குது. அந்த கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பங்கள்
கூட்டம் கூட்டமாக இயங்குகிறது. அந்த கூட்டத்துக்கு பெயர் நட்சத்திர மண்டலம், கேலக்சி. இது மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கு. இந்த பெரிய பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சம் கோடிக்கணக்கான நட்சத்திர மண்டலங்கள், கேலக்சிஸால் ஆனது. ஒவ்வொரு கேலக்சியும் கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்களால் ஆனது. இதுக்கு பேர் தான் யூனிவர்ஸ், பிரபஞ்சம். இதை பற்றி படிக்கிறீங்க, அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி. அந்த அஸ்ட்ரானமி படிச்சவங்க தான் இப்ப ஸ்பேஸ் ரிசர்ச்ல எல்லாம் இருக்கிறாங்க, நாசா விஞ்ஞானிகள். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இது இயற்கையை பற்றிய ஒரு அறிவு, இயற்கையில சடப்பொருள்கள் பற்றிய அறிவு. இயற்கையில வேற என்ன இருக்குது? இந்த பூமியில, இந்த சூரிய குடும்பத்துல, இந்த பூமியில உயிர் பொருள்கள் இருக்கிறது. அது என்ன? ஒண்ணு தாவரம், அப்புறம் பிராணிகள், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள். இத விலங்குகள்னு சொல்றோம், பிராணிகள்னு சொல்றோம். அப்புறம் மனிதன், ஹியூமன். இத மூணா பிரிச்சுக்கிட்டோம். உயிர் பொருள்களை மூணா பிரிச்சிருக்கிறோம், தாவரம், பிராணிகள், மனிதன். இதானே பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன். அதுல பிளான்ஸை பற்றி படிக்கிறீங்களா? அந்த பாடத்துக்கு என்ன பேரு? பாட்டனி. பிராணிகளை பற்றி படிக்கிறீங்களா? அது என்னது? ஜுவாலஜி. அப்புறம் இதுக்கு என்ன பேரு? மனிதனை பற்றி படிக்கிறது பயாலஜி. ரெண்டும் சேர்ந்தது. பயாலஜின்றது பாட்னி அண்ட் ஜுவாலஜி ரெண்டும் சேர்ந்தா பயாலஜி இல்லைங்களா? அப்போ மனிதனை பற்றிய அறிவு, அதை பிசியாலஜி அண்ட் அனாட்டமின்னு சொல்லி வச்சு, இதுவும் பயாலஜி தான். இல்லை, இங்க விலங்கு தன்மையும் தாவரத்தினுடைய தன்மையும் நம்ம கிட்ட இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இதான இயற்கை. இங்க மனதை பற்றியும் படிக்கிறோம், சைக்காலஜி. மனசு எதுக்கு இருக்குது? தாவரத்துக்கு மனம் இருக்குது, புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடை, மனிதன் எல்லாம் இருக்கு. இப்போ பிசியாலஜி, அனாட்டமி, பயாலஜி, சைக்காலஜி இப்படின்னு எல்லாம் சொல்றது எதை பற்றிய அறிவு? லிவிங் பீயிங்ஸ், உயிரினங்களை பற்றிய அறிவு. இதுதான் இயற்கையை பற்றிய முழுமையான அறிவு. இதுக்கு மேல இயற்கையில என்ன இருக்குது சொல்லுங்க? உண்மையில் இந்த இயற்கையை பற்றிய அறிவு தான் முழுமையான அறிவு என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவை பெற்றால் மனிதன், ஏன் இந்த அறிவை பெறணும்? இந்த அறிவு விலங்குகளுக்கு வேணுமா? நல்லா கவனிங்க. விலங்குகள் பள்ளி கல்லூரியில போய் கற்கணுமா? இந்த இயற்கையை பற்றிய அறிவு அதுக்கு வேணுமா? தேவையே இல்லை. ஏன் தேவையில்லைன்னா, அது உயிர் வாழ்வதற்கு இயற்கையில் இருக்கிற பொருள்களையே பயன்படுத்தி வாழும். ஆனால் மனிதன் இந்த இயற்கையில் இருக்கிற பொருள்களை அப்படியே பயன்படுத்தி வாழ்ந்தால் மட்டும் போதாது. அவனுக்கு உணவு வேணும், உணவு உற்பத்தி பண்ணணும், உடை வேண்டும், உறைவிடம் வேண்டும், ஏராளமான பொருட்கள், தளவாடங்கள், உடல் கருவிகளுக்கு துணை கருவிகள், இன்னைக்கு லேட்டஸ்ட் மொபைல் போன் வரையில வேணும், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், நிறைய மிஷினரிஸ் இதெல்லாம் வேணும் அல்லவா? இதெல்லாம் எங்கிருந்து உற்பத்தி பண்ண போறான்? இந்த இயற்கை வளத்தை தான் வாழ்க்கை வளமாக உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி, ஏராளமான பொருட்களை உற்பத்தி செய்து பயன்படுத்தி வாழ வேண்டியவன் மனிதன். அதான் தொழிலறிவு. அப்ப தொழிலறிவு எதுக்குன்னா இயற்கையை பற்றிய அறிவு தான். அதனாலதான் இப்ப நீங்க எல்லாம் தொழிற்கல்வி மாணவர்கள். ஒரு தொழிலுக்காக படிக்கிறீங்க, இந்த படம் தானே படிக்கிறீங்க. லாங்குவேஜ் பொதுவா அறிவுக்கு, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லையா, பயாலஜி, சைக்காலஜின்னு படிக்கிறீங்க. மொத்த படிப்பு இதுக்குள்ள தானே இருக்குது. வேற என்ன இருக்கு சொல்லுங்க?
அப்போ தொழில் அறிவுக்கு இந்த கல்வி வேணும். மனிதன் இயற்கையை பற்றி அறியணும் இல்லையா? ஏன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஆனால் அந்த பொருளை ஈட்டுகிற அந்த செயலில் மனிதன் தனக்கும் தீங்கு விளைவித்து விடக்கூடாது, பிறருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது, இந்த இயற்கை வளத்தையும் கெடுக்க கூடாது. இப்போ பொருள் ஈட்டுற செயலை மனிதன் எப்படி செய்யறான்? தனியாவா செய்யறான்? கூடிதான் செய்யறோம். யாராவது தனியா, இப்ப நமக்கு ஆடை வேணும், இந்த ஆடையை நான் ஒருவன் மட்டும் உழைத்து பருத்தியை விளைவிச்சு அதை நூலாக்கி பஞ்சாக்கி துணியாக்கி ஆடையாக்கி பயன்படுத்தி கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. இப்ப மனிதன் எப்படி உழைக்கிறான்? சமுதாயத்தோடு இணைந்து. இந்த பொருள் எல்லாருக்கும் வேணும். அதனாலதான் மனித சமுதாயமே இணைந்து பொருள் ஈட்டுகிறது. அப்ப இந்த பொருள் ஈட்டும் செயலில் தனக்கும் மனிதன் துன்பத்தை ஏற்படுத்தி கூடக்கூடாது, தன் உடல் நலத்தை கெடுத்து விடக்கூடாது, பிறருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, உடலுக்கோ மனசுக்கோ இல்லையா? இயற்கையும் கெடுக்க கூடாது. இன்னைக்கு இயற்கையை கெடுத்திருக்கிறோமா இல்லையா? இயற்கை வளத்தை கெடுத்துட்டோம், மனித குலம் கெடுத்திருக்குது. எப்படி? நிலத்தை கெடுத்துட்டோம், நிலத்தினுடைய தன்மை. உதாரணமா விவசாய தொழிலேயே ரசாயன உரம் மருந்துகளை போட்டு கெடுத்துட்டோம். தொழிற்சாலை கழிவுகள், இன்னும் பிளாஸ்டிக் பொருள்கள், மனிதன் பல செயற்கை ரசாயன பொருள்களை உற்பத்தி செய்து அதை நிலத்துல போட்டு இந்த மண் வளத்தை கெடுத்துட்டோம். இப்ப அதுல உற்பத்தி ஆகிற உணவு தரக்குறைவா இருக்கு, அதை சாப்பிட்டு நம்ம நோய்பட்டு இப்ப துன்பம் வந்துருச்சு இல்லையா? அப்ப மனிதன் இயற்கையை கெடுத்ததுனால இவன் துன்பப்படுறான். இயற்கைக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. நிலத்தை மட்டுமா கெடுத்திருக்கிறோம்? நீரை கெடுத்துட்டோம். சுத்தமான நீருக்கு இல்ல. வெப்பம் சரியா இருக்குதா? குளோபல் வார்மிங் சொல்லிட்டு இருக்கோம். காற்று சுத்தமாவே இல்லை, ஆகாயத்தையும் கெடுத்துட்டோம். ஓசோன் ஓட்ட விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது எல்லாம் கெடுத்தது யாரு? விலங்கா மனிதனா? அப்போ மனிதன், மேன் should understand the value of nature to lead a happy life. இவன் துன்பம் இல்லாமல் வாழணும்னா இந்த இயற்கையை உடைய மதிப்பை அறிந்து அந்த இயற்கை வளம் காத்து வாழணும். அதான் இப்போ இயற்கை வளம் காத்தல் எல்லாருக்கும் பாடம் கொடுத்துருக்கிறோம். சுற்றுப்புற சூழல், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. அப்துல் கலாம் கூட இதை பற்றிலாம் நிறைய பேசிட்டு இருந்தார். இயற்கை வளம் காக்கணும், இயற்கை வளம் காக்கணும். இளைஞர்களே, அந்த கல்வி பருவத்தில் இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க கல்வி பருவம் முடிஞ்சிட்டு தொழிலுக்கு போறீங்க, அங்க போய் என்ன பண்ணிடுறீங்க? இயற்கையை கெடுத்துடுறீங்க. அதனாலதான் மாணவ பருவத்திலேயே இந்த இயற்கையின் மதிப்பை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ பொருள் ஈட்டுறோம், அதுல பிறருக்கு தீங்கு வந்தா நமக்கு தீங்கு வரும். பிறருக்கு என்ன முற்பகல் செய்யும், தமக்கு என்ன பிற்பகல் தானே வரும். அப்ப எப்படி துன்பம் இல்லாமல் வாழ்றது? அப்போ ஒரு அறநெறி அறிவு வேணும் மனிதனுக்கு. இதான் அறத்தான் வருவதே இன்பம். நல்லா கவனிங்க. பொருளை ஈட்டுகிறோம், பொருளை பயன்படுத்துகிறோம். எதுக்கு? தேவைகளை நிறைவு செய்வதற்கும் இன்பங்களை தூய்ப்பதற்கும். அதாவது துன்பத்தை போக்கி, இப்ப பசிங்கிற ஒரு துன்பத்தை போக்கணும், தட்பவெப்பநிலை வேறுபாடுங்கிற ஒரு துன்பம் வருகிறது, உடல் கழிவு பொருள் உந்து வேகம் என்கிற ஒரு துன்பம் வருகிறது. இந்த துன்பத்தை போக்கி தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு சிந்தித்து பிறருக்கு உதவி இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறது தான் நம்ம வந்திருக்கிறோம். 7 வகை இன்பம் இருக்கிறது. தொட்டு இன்புறுதல், சுவைத்து இன்புறுதல், முகர்ந்து இன்புறுதல், பார்த்து இன்புறுதல், கேட்டு இன்புறுதல், சிந்தித்து இன்புறுதல், பிறருக்கு உதவி இன்புறுதல். இப்படி இன்பமா வாழத்தானே வந்தோம். ஆனா இங்க துன்பம் வந்தா உடலுக்கே நோய் வருகிறது,
உடல்நல பிரச்சனை வருகிறது, பொருள் பிரச்சனை வருகிறது, உறவு பிரச்சனை வருகிறது, துன்பம் தானே வரும். இப்ப மனித குலம் துன்பப்படுகிறது அல்லவா? உடல்நல பிரச்சனையில துன்பம், உடல் பிரச்சனை இருக்குது, பொருள் பிரச்சனையில துன்பம். பொருள் அவங்க விரும்புற மாதிரி அமையல, உறவு அமையல, படிச்சவங்க எல்லாம் துன்பப்படுறாங்க. மன நிறைவும் இல்லை, போதும் என்ற நினம், மரண பயம் இருக்கிறது, மரணம் வருவது நிச்சயம், மரணத்தை கண்டே மனிதன் அஞ்சுகிறான். இன்னும் இந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதனாலதான் கேட்கிறாங்க மரண தருவாயில, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா கேட்கிறாங்க. அப்ப அந்த ஆசையற்ற ஒரு மனநிலையில வாழணும். அதான் மன நிறைவு, சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ். இப்ப மனிதகுல வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. உடல்நல பிரச்சனையினால துன்பம், பொருள் பிரச்சனையினால துன்பம், உறவு பிரச்சனையினால துன்பம், மன நிறைவு பிரச்சனையினால துன்பம். துன்பத்தில் வாழுகிறார்கள். பெரும்பாலான மக்கள் துன்பத்திலே வாழுகிறார்கள். அப்ப துன்பம் இல்லாமல் வாழணும், இன்பமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் அவன் என்ன செய்யணும்? துன்பத்துக்கு என்ன காரணம்? தீய செயல்கள். அப்ப துன்பம் இல்லாமல் வாழ்றதுக்கு என்ன செய்யணும்? அறச்செயல்கள். அறம் செய்ய விரும்பு, அறத்தான் வருவதே இன்பம். அதான் தர்ம நெறிகள். அந்த அறநெறிகளை நாம் அறிய வேண்டும். அது எப்ப புரியும்னா, இந்த இயற்கையை அறிந்தால் அறநெறிகள் விளங்கிவிடும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த இயற்கையை பற்றிய அறிவு, அதாவது இயற்கையை மூணா பிரிச்சிருக்கிறோம். ஒண்ணு மறைபொருள், சுத்தவெளி, இருள், இறைநிலை, பிரம்ம நிலை. இன்னொன்னு சடப்பொருள்கள், அது ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ். அடுத்தது லிவிங் பீயிங்ஸ், தாவரம் முதல் மனிதன் வரையில. 3. இதை பற்றிய ஒரு முழுமையான அறிவு வந்தால் நமக்கு உடல்நலம் காக்கிற அறிவு விளங்கிவிடும். தேவையான பொருளை தேவையான காலத்தில், அந்த அளவில், தரத்தில், தி நீடு, குவான்டிட்டி, குவாலிட்டி அண்ட் டைம் சொல்லுவாங்க. நமக்கு எப்ப என்ன பொருள் வேணும், எவ்வளவு வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும் என்கிற அறிவிலே மனிதன் உயர்கிற போது எல்லோரும் கூடி தேவையான பொருளை உற்பத்தி செய்து எல்லோரும் பயன்படுத்தி வாழலாம். அப்படி வாழும்போது எல்லாருக்கும் உணவு இருக்கும், உடை இருக்கும், உறைவிடம் இருக்கும். கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் வாழ்வதற்கு ஒரு கம்ஃபர்டபுள் லிவிங். நெசசிட்டி மட்டுமல்ல, எல்லாரும் எல்லாமும் பெறலாம். அப்ப பொருள் பிரச்சனை இருக்குமா? இருக்காது இல்லையா? உறவு பிரச்சனை இருக்குமா? இப்ப ஏன் உறவு பிரச்சனை இருக்குது? ஒருத்தர் மீது ஒருத்தருக்கு அன்பு இல்லை. அதனாலதான் பார்க்கும்போது வெறுப்புணர்வோடு பார்க்கிறார்கள். இன்முகம் இல்லை, அன்பு இல்லை. பேச்சில வன்சொல் பேசுகிறார்கள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர். வன்சொல் பேசினா துன்பம் தானே. நம்மை ஒருவர் வெறுப்போடு பார்த்தால் நமக்கு துன்பமாக இருக்கிறது. வன்சொல் பேசினால் துன்பமாக இருக்கிறது. நம் உடலை தாக்கினால், பொருளை பறித்தால், வாழ்க்கை சுதந்திரத்தை அளித்தால் நாம் துன்பப்படுகிறோம். இதனால தானே துன்பம், உடல் துன்பம், மன துன்பம் வருது. அப்ப மனித குலம் அமைதியாக வாழ வேண்டுமானால் பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் வாழணும். தனக்கும் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதுக்கு பிறரை நேசிக்க வேண்டும், தன்னையும் நேசிக்க வேண்டும். இந்த இயற்கை வளத்தையும் கெடுக்கக்கூடாது. அதானே? அதற்கு இயற்கை வளத்தினுடைய மதிப்பை தெரிந்து கொள்ளணும். அதுக்கு பேர் தான் இயற்கையை பற்றிய அறிவு. இந்த அறிவு வந்தால் அன்பு மலர்ந்து விடும். இப்ப தெரிஞ்சிட்டீங்களா? இப்ப மனிதனுக்கு அன்பு இருக்குதா? அன்பு இருந்தா விலங்குக்கு அன்பு இருக்குது. விலங்கு அன்பு தான் மனிதனிடம் இருக்குது. விலங்கு சிலரிடம் சில காலம் மட்டும் அன்பு செலுத்தும்.
மனிதனும் சிலரிடம் சில காலம் மட்டும்தான் அன்பாக இருக்கிறார்கள். அதுக்கு பேரு அன்பு அல்ல, அது விலங்கு அன்பு, மனித அன்பு அல்ல. மனித அன்புக்கு அடையாளம் என்ன? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்வது மனித அன்பு. எவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்தாலும் அதை மன்னிக்கிற அன்பு. எப்பொழுதும் யாருக்கும் துன்பம் கொடுக்காமலும், இங்க எல்லாம் சொல்லியிருக்கிறோமே, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். இதுதான் அன்பு. அப்ப எனக்கு தீங்கு செய்வேனா, பிறருக்கு தீங்கு செய்வேனா? இயற்கைக்கு கேடு விளைவித்தால் அந்த கேட்டினுடைய விளைவு எனக்கும் பிறருக்கும் துன்பத்தை ஏற்படுத்திவிடும். ஆகையினால் நான் இயற்கையை நேசிப்பேன், நான் என்னையும் நேசிப்பேன், பிறரையும் நேசிப்பேன். இப்படி இயற்கையையும் தன்னையும் பிறரையும் நேசித்து வாழும் வாழ்வே மனித வாழ்வு. அவன்தான் மனிதன். இதமான மனதை உடையவனே மனிதன். மன இதன் மனிதன். இப்ப மனித உருவத்தில் மனிதர்களாக வாழுகிறார்களா? இல்ல. மனித உருவத்தில் சிறந்த விலங்காக வாழுகிறார்கள். விலங்கு உடல் கருவிகளால் தான் இன்னொரு உயிருக்கு தீங்கு செய்யும். மனிதன் உடல் கருவிகளாலும், உடல் கருவிகளுக்கு துணை கருவிகளை, கற்கால மனிதன் கல்லை பயன்படுத்தினான் பிறரை அழிப்பதற்கு. தற்கால மனிதன் அணுகுண்டையும் கண்டுபிடித்து ஏவுகணையும் கண்டுபிடித்து இந்த மனித குலத்தை அழிப்பதற்கு தயாராக இருக்கிறான், அழித்து கொண்டிருக்கிறான். இவன் கொடிய விலங்கு அல்லவா? மிகப்பெரிய கொடுங்கிய விலங்கு. எங்கே மனிதன்? எப்படி இவன் அமைதியாக வாழப்போகிறான்? மாணவ செல்வங்களே, இதனாலதான் இந்த இயற்கையை பற்றிய ஒரு அறிவு வந்தா அன்பு மலர்ந்து விடும். அந்த இயற்கைக்கு பேருதான் இறைவன், கடவுள், ஆத்மா, பிரம்மம். அந்த பிரம்மம் தான். இப்ப பிரம்மம்னா என்ன? நீ காலை வகுப்புல, முதல் வகுப்புல தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, அதே பிரம்மம் தான் பஞ்சபூதங்களாகி, நட்சத்திரங்கள் கோள்களாகி, தாவரமாகி, புழுவாகி, பூச்சியாகி, ஊர்வனவாகி, கால்நடைகளாகி, மனிதனாக ஆகி இருக்கிறது என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். அப்பதான் ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஓ, நான் பிரம்மம், நான் இயற்கையில ஒரு பகுதி, எல்லோரும் இயற்கையில ஒரு பகுதி, பஞ்சபூதங்கள் எல்லாம் இயற்கையில் ஒரு பகுதி, நான் என்று தனியாக இல்லை என்று மனிதன் தன்னை அறிந்து கொள்ளுகிறான். இதைத்தான் வேதாத்ரி மகரிஷி சொல்றாங்க. மேன் இஸ் அ பார்ட் ஆஃப் தி நேச்சர், he is not away from the nature. When he understands I am the part of the nature, man will respect the nature. இயற்கையை மதித்து வாழ்வான், அதான் வணங்கி வாழ்வான். He will obey the nature's law of nature. அந்த இயற்கை விதிகளை அறிந்து, அறநெறிகளை அறிந்து, தர்ம நெறிகளை அறைந்து அந்த தர்ம வழியில் வாழ்வான், அறநெறியில் வாழ்வான். அப்பொழுதுதான் he will enjoy the nature, இன்பமாக வாழ முடியும். அப்படி வாழ்பவனே எல்லோரும் இன்புற்றிருக்க தொண்டு செய்வான். வாழு, வாழ விடு. அதை தந்தை அருள் தந்தை மகரிஷி அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, man should understand the nature, then only he will respect and obey the nature, he will enjoy the nature and help others to enjoy. இதுக்கு தான் பிரம்ம ஞானம், இதுக்கு தான் இயற்கையை பற்றிய அறிவு, இதுக்கு தான் தன்னை பற்றிய அறிவு. இதான் human man should understand the self and nature, that is yoga. இது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இருக்குது. இதை ஆராய்ந்த பல அறிஞர்கள் ஐக்கிய நாட்டு சபையில போய் பேசியிருக்கிறாங்க யோகாவை பற்றி. ஆனால் நமக்கு ஒரு நல்ல காலம், தற்கால பிரதமர் மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள்
2016 ஐக்கிய நாட்டு சபையில் உரையாற்றிய போது யோகாவை பற்றிய ஒரு அற்புதமான கருத்தை சொன்னார்கள். அவங்களுடைய உரையிலே ஆற்றிய அவருடைய சாரம் நான் இப்பொழுது உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் சொன்னது, யோகா இஸ் நாட் தி போஸ்டர்ஸ், ஆசனமே யோகா அல்ல. இட் இஸ் தி இன்னர் டிராவல், சைக்கிக் பிராக்டிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி செல்ஃப் அண்ட் நேச்சர். இது ஒரு மனப்பயிற்சி, சிந்தனை பயிற்சி, அகநோக்கு பயிற்சி. அது ஆங்கிலத்தில் சொன்னா மெடிடேஷன் அண்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன் இஸ் யோகா. இதைத்தான் வேதாத்ரி மகரிஷி அகத்தவமும் அகத்தாய்வும் இனிதளிக்கும் எளிய முறை குண்டலினி யோகம், தெர் இஸ் மனவளக்கலை. இந்த மனவளக்கலை தான் யோகா. இதை பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார்கள். அதை ஏற்றுக்கொண்ட பல நாடுகள் இன்று யோக கலைக்கு மதிப்பளித்து அந்தந்த நாடுகளிலே கற்பிப்பதற்கு ஆவணம் செய்திருக்கிறது. ஆகையினால்தான் சர்வதேச யோகா தினமாக கொண்டாடுவதற்கு ஜூன் 21 அதுக்கு யார் காரணம்? நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். அதனாலதான் அவரு முதல்ல இந்த யோக கலைய, இந்த ஆன்மீக கல்விய நம் நாட்டு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இதை கட்டாயப்படுத்தி கூட கொடுக்க வேண்டும் என்று டிக்ளேர் பண்ணி தான் இந்த யோக கலையை கொடுப்பதற்கு ஆவணம் செய்திருக்கிறார். மாணவர்களே, இது ஏதோ உங்களுக்கு இது எதற்கோ என்று நினைக்காதீர்கள். நாம் மனிதர்களாக வாழ்வதற்கு, மனித உருவத்தில் விலங்காகத்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுக்குதான் இந்த யோக கலை. இது முன்னாள் மாணவர்களுக்கும் தேவை. அவர்கள் சமுதாயத்தில் மக்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள், இந்த மோடி அவர்கள் அறிவிப்பதற்கு முன்பே மகரிஷி சொல்லிட்டாங்க, இது மாணவர்களுக்கும் கொடுக்க வேண்டும், முன்னாள் மாணவர்களாகிய சமுதாய மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். அதற்காக தான் இந்த மனவளக்கலையை மக்களுக்கு அளிப்பதற்கு உலக சமுதாய சேவா சங்கத்தை அமைத்து இன்னைக்கு மனவளக்கலை மன்றங்கள் மூலம், அறிவு திருக்கோயில்கள் மூலம் அறக்கட்டளைகளை நிறுவி எங்களை போன்ற ஆசிரியர்களை உருவாக்கி இன்னைக்கு உலகெங்கும், பாரத நாடு மட்டுமல்ல, உலகெங்கும் உள்ள மக்களுக்கு இதை கற்பித்து வருகிறோம். இதுதான் யோக கலை, யோகா. அப்ப இந்த யோகாவில், மனவளக்கலையில இயற்கையை பற்றிய அறிவு தானே வேணும். அதைத்தான் இப்ப கொடுத்துருக்குறோம். என்ன கொடுத்துருக்குறோம்? முதல் வகுப்புல இயற்கையை 3ஆ பிரிச்சோம். ஒன்று மறைபொருள், புலன்களுக்கு மறைவாக இருப்பது. அது என்னது? காந்தமும் அறிவும். தி மேக்னெட்டிக் எனர்ஜி வித் தி சூப்பர் கான்சியஸ், இட் இஸ் இன்விசிபிள், யூ cannot see by your naked eye. சிந்தனைக்கு தெரிகிறது. அதைத்தான் காலையில முதல் வகுப்புல பிரம்ம நிலை விளக்கம்னு கொடுத்தாங்க. இப்ப இந்த வகுப்புல அதுதான் சடப்பொருளாகவும் உயிர் பொருளாகவும் இருக்கிறது. அதாவது பஞ்சபூதங்களாக தன்மாற்றம் பெற்று நட்சத்திரங்கள், கோள்கள் என்னும் பிரபஞ்சமாகவும் தாவரம் முதல் மனிதன் வரை உயிரினங்களாகவும் தன்மாற்றம் பெற்றிருக்கிறது. இட் இட்செல்ஃப் எவால்வ்டு என்பதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். இதை நீங்கள் முழுவதுமாக விளங்கி கொண்டீர்களே ஆனால் இயற்கையை பற்றிய அறிவில் முழுமை பெற்று விடுகிறீர்கள். அப்பொழுதே உங்களுக்கு அன்பு மலர்ந்து விடும். You will understand the nature. Who am I? நான் யார்? இந்த இயற்கைன்னா என்ன? கடவுள்னா என்ன? எல்லா கேள்விக்கும் விடை கிடைச்சிரும். அதான் சொன்னாங்க, அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அது மட்டுமல்ல, அன்பு வந்து விட்டால் நீங்கள் இயற்கையை கெடுக்காத, பிறருக்கு கேடு விளைவிக்காத, தனக்கும் கேடு விளைவிக்காத அற செயல்களை நாம் ஆராய்ந்து விடுவோம், சிந்தித்து விடுவோம், அதை அறிந்து விடுவோம். ஒரே ஒரு கருத்தை சொல்லுகிறேன் மாணவ செல்வங்களே. நாம் ஊர் பயணத்திற்கு ஒரு மோட்டார் வாகனம் வாங்குகிறோம். அது ஊர் பயணத்துக்கு எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது என்பதை அறிந்ததும் அதை பழுது வராமல் நல்ல விதமாக பராமரிப்பதற்கான அறிவை தேடுகிறோம். இந்த ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் மேனுவலை படிக்கிறோம்.
எப்படி இயக்கணும், எப்படி பராமரிக்கணும் என்கிற அறிவை நாம் பெறுகிறோம் அல்லவா? அதுபோல் இந்த இயற்கையை அறிந்ததும் இந்த உடலை பற்றிய அறிவு வந்துவிடும். உடல்நலம் காக்கும் அறிவை நாம் சிந்தித்து விடுவோம். மக்களுடைய உறவை பேணி காக்கிற அறிவை சிந்தித்து விடுவோம். இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதிலே அளவோடு அனுபவிக்கிற அறிவை சிந்தித்து விடுவோம். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. இன்பத்தின் அளவு முறை மீறும் போதுதான் துன்பமாக இருக்கிறது. மனதுக்கு, உடலுக்கும் துன்பம் வருகிறது. அப்படியானால் துன்பம் இல்லாமல் இன்பமாக வாழுகிறோம். அறிவு, அறநெறி அறிவு நமக்கு விளங்கிவிடும். போது அந்த மன நிறைவு வந்துவிடும். மனதை அறிகிற போது, மனதை அறிந்தால் மனம் அமைதி அடையும். இதுக்குத்தான் இந்த பிரம்ம ஞானம். அதுக்குத்தான் பிரபஞ்ச தன்மாற்றம், உயிரின தன்மாற்றத்தை பற்றி சொல்ல போகிறோம். இப்ப இதை பற்றி பார்க்கலாம். பாருங்க, முதல் வகுப்புல சொன்னோம், பிரபஞ்சம் சுத்த வெளி, சுத்த வெளியாக இருக்கிறது. மறைபொருள், அதான் கும்மிருட்டு. அது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். 4 தரம் முதல் வகுப்புல சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த வகுப்புல அதற்கு தானாக மாறுகிற ஒரு திறன் இருக்கிறது. அதான் திறம், தன்மாற்றம். விண்ணாகி, காற்றாகி, கனலாகி, நீராகி, நிலமாகி, நட்சத்திரங்களாகி, கோள்களாகி, தாவரமாகி, புழுவாகி, பூச்சியாகி, ஊர்வனவாகி, கால்நடையாகி, மனிதனாக மாறுகிற தன்மாற்ற திறன் அந்த சுத்த வெளிக்கு இருக்கிறது. இன்னொன்னு இயல்பூக்கம். இயல்பூக்கம்னா இந்த தோற்றங்களுக்கெல்லாம் ஒரு வடிவமும் இருக்கிறது, குணமும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சூரியன்னா அதுக்கு ஒரு வடிவம், சந்திரனுக்கு ஒரு வடிவம், இரும்புக்கு ஒரு வடிவம், அதுக்கு ஒரு குணம், பொண்ணுக்கு ஒரு வடிவம், அதுக்கு ஒரு குணம், ஆக்சிஜனுக்கு ஒரு குணம், நைட்ரஜனுக்கு ஒரு குணம், ஹைட்ரஜனுக்கு ஒரு குணம் இருக்குல்ல. மூலகங்கள், எலிமெண்ட்ஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வால்யூம், ஷேப் இருக்குது. அது அட்டாமிக் வேல்யூன்னு சொல்றீங்க நீங்க, ஸ்பெசிபிக் கிராவிட்டின்னு சொல்றீங்க, அடர்த்தி நிலையை பற்றி சொல்றீங்க. அதுக்கு ஒரு குணம் இருக்குது. தி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் குவாலிட்டிஸ் இருக்குது. சயின்ஸ்ல படிக்கிறீங்க. அது தேவைக்கேற்ற மாற்றங்கள் பெறுகிறது. அதே போல தாவரம் முதல் மனிதன் வரை எல்லாவற்றுக்கும் ஒரு உருவம் இருக்கிறது. ஆணுக்கு ஒரு உருவம், பெண்ணுக்கு ஒரு உருவம், யானைக்கு ஒரு உருவம், பூனைக்கு ஒரு உருவம். ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஒரு உருவம், வடிவம் இருக்கிறது, குணம் இருக்கிறது. அதுக்கு இயக்க ஒழுங்கு இருக்குது. எந்தெந்த காலத்தில் என்னென்ன மாற்றங்களை அடைய வேண்டும். ஒரு குழந்தை வளருகிற போது 10 மாதத்திலே தாய் வயிற்றில் வளருகிற போது என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டும். ஒரு நெல் பயிர் முளைத்து செடியாகி அது பலனை கொடுக்கிற போது எத்தனை நாட்களில் என்னென்ன மாற்றங்களை அடைய வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது. அதுதான் கூர்தல் அறம், இயல்பூக்கம்னு பேர். இயல்பூக்கம்னு பேர். கூர்தல் அறம்னா மனிதனுடைய செயல்கள். மனிதன் என்ன செய்யறான்? பொருளை ஈட்டுகிறான், பொருளை பயன்படுத்துகிறான். இந்த செயலிலே தனக்கோ பிறருக்கோ அல்லது இயற்கைக்கோ விளைவுகள் ஏற்படுகிறது. அது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனைங்கிற விளைவு, இன்ப துன்பம்ங்கிற அனுபவங்கள். அது அவனுடைய மனிதனுடைய மனம் செயலுக்கு ஏற்ற விளைவு வருகிறது. இதான் செயல் விளைவு நீதி, காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. அதுக்கு பேர் தான் கூர்தல் அறம். கூர்தல் அறம். நீ என்ன செய்யறியோ அதுக்கேற்ற விளைவு வந்துடும். புரியுதா? நோக்கம், திறமை, தொடர்பு கொள்ளும் பொருள், காலம், இடம் இவைகளுக்கு ஏற்ப மனிதன் செய்கிற செயல்களுக்கு இங்கே அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை என்கிற உணர்வும் இன்ப துன்ப விளைவும் வருகிறது. இதான் கூர்தல் அறம். அதனாலதான் சொன்னாங்க அது இயற்கை நியதிப்படி வருகிறது. அப்படியானால் செயலுக்கேற்ற விளைவை கொடுப்பது யார்? இயற்கை. அதான் காட். மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். நீ கர்மாவை செய்கின்றாய், நான் பலனை கொடுக்கிறேன். அதான் கூர்தல் அறம், செயல் விளைவு நீதி. அப்ப செயலுக்கேற்ற விளைவை கொடுப்பது இறைநிலையினுடைய ஒரு திறன். வடிவத்தையும் குணத்தையும் கொடுப்பது இறைவனுடைய, இறைநிலையினுடைய ஒரு திறன்.
ஒன்று இன்னொன்றாக மாறுவது தன்மாற்றம், தானே மாறுவது தன்மாற்றம். பால் தான் தயிரா மாறுது, தயிர் தான் வெண்ணையா மாறுது, வெண்ணெய் தான் நெய்யா மாறுது. இது மாறுவது ஒரு இயற்கை தன்மாற்றம். அதுதான் எவல்யூஷன் சொல்றோம். தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதலறம், இந்த மூன்றும் இறைநிலையினுடைய 3 திறம், 4 தரம். இது முதல் வகுப்புல உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நான் அதை உங்களுக்கு இப்ப நினைவுபடுத்தி இருக்கிறேன். இப்ப எப்படி வந்ததுன்னா, இந்த சுத்த வெளி என்ன பண்ணுது, அது ஒரு அதிர்வு ஆற்றல். டார்க்னஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, காந்தம், அது பிரணவம். உங்களுக்கு தெரியும், காந்தம்னா வைப்ரேஷன், ஒரு அதிர்வு இருக்கு. அப்ப சுத்த வெளி சும்மா இல்லை, அதிர்ந்துகிட்டே இருக்கு. அதனுடைய இயல்பு. அந்த அதிர்வு காலத்தால கூடும், அது அதனுடைய இயல்பு. எப்படின்னா, கவனிங்க, கடல்ல நீர் இருக்கு, நீர் அதிர்ந்துகிட்டு தான் இருக்கு. நுண்ண அதிர்வு, ஆழத்துல கூட அதிர்ந்துகிட்டு தான் இருக்கு. கடல்ல மேல் பரப்புல அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும், அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சரியா? காற்று அழுத்தம் வருது, உடனே அந்த நீர் என்ன ஆகும், எழுச்சி பெறும். அலை உயரமா வருது, சுனாமி கூட வருது. அப்படி உயரமா வர்ற நீர் மடித்து விழுகிறது. எல்லாருக்கும் தெரியும், மடிச்சு விழுந்த உடனே அந்த நீர் நொறுங்கி திவலை ஆகி விடுகிறது. நீர் திவலை. நீர் எழுச்சி பெற்று நொறுங்கி தூள் தூளா, துகள்களாக நொறுங்கி விட்டால் அதற்கு பெயர் நீர் திவலை அல்லது நீர் துகள். இங்கே சுத்த வெளியாகிய இறைநிலையே எழுச்சி பெற்று, ஆதி எனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று, அது அலையாக எழுச்சி பெற்று மடிப்பு விழுந்து நொறுங்கினால் அதற்கு பெயர்தான் இறை துகள். இதையும் காந்தம் என்று சொல்லுகிறோம். ஏன்னா இந்த இடத்துல அங்கே துகள்கள் சுழலும். நீங்க சயின்ஸ்ல படிச்சிருக்கிறீங்க, பிசிக்ஸ்ல, எந்த இடத்துல ஒரு சுழல் இயக்கம் இருந்தாலும் அங்கே 2 விசை இருக்கும். ஒன்னு மைய நோக்கு விசை, ஒன்னு மைய விலக்கு விசை. சென்ட்ரிபீட்டல், சென்ட்ரிஃபியூகல். அத மைய நோக்கு விசைக்கு பேரு பாசிட்டிவ், மைய விலக்கு விசைக்கு பேரு நெகட்டிவ். அப்ப பாசிட்டிவையும் நெகட்டிவையும் நாம ஒரு வார்த்தை மூலம் சொல்றோம். அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி. அதுக்கு என்ன பேர் சொன்னோம்? மேக்னட்டிசம். அதான் காந்தம். பாருங்க, இப்ப இறை துகள் தான் காந்தம். இதுதான் ஃபார்மேட்டிவ் டஸ்ட். இதனுடைய தொகுப்பு தான் எலக்ட்ரான். இப்ப சொல்றீங்களா, எலக்ட்ரானுக்குள்ள என்ன இருக்குது? அங்க நுண் துகள்கள் இருக்குது, சப் அட்டாமிக் பார்ட்டிகிள், ஈத்தரல் பார்ட்டிகிள். விஞ்ஞானிகளும் சொல்றாங்க, இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுதான் ஃபார்மேட்டிவ் டஸ்ட். இப்போ வீடியோவில் பார்த்துருக்கீங்க பாருங்க. அதை சும்மா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். இப்படி ஒரு விண் இருக்கு, இந்த டார்க்னஸ் என்ன பண்ணுது? அது ஒரு அதிர்வு அலை அல்லவா? பாருங்க, விட்டு விட்டு அழுத்துது. அப்ப டார்க்னஸ் தான் அந்த ஃபார்மேட்டிவ் டஸ்டை சூழ்ந்து அழுத்தி அதுக்கு ஒரு கோள வடிவத்தை கொடுக்கிறது. அது அதனுடைய அறிவு. அந்த கோள வடிவத்துக்கு பேர் தான் எலக்ட்ரான். புரியுதா? ஐயா, அதுல இருந்துதான் அழுத்தம் வருது, ஒளி எல்லாம் வருது, சுவை வாசனை எல்லாம் வரும். அதான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்ப எதனாலன்னா விட்டு விட்டு அழுத்துது. எது விட்டு விட்டு அழுத்துது? டார்க்னஸ். பாருங்க, அதான் அதிர்வு. அப்ப அதிர்வுனாலே விட்டு விட்டு அழுத்தம். இப்ப பாருங்க, அதை படிச்சு பாருங்க. சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னா கிராவிட்டி. வாட் இஸ் கிராவிட்டி? செல்ஃப் கம்ப்ரெசிவ் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ். இதைத்தான் மகிரி சொல்றாங்க, இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இங்க பிரம்மஞான கவி இருக்கு பாருங்க புத்தகத்துல. இப்ப எடுங்க, அதுல பிரம்மஞான கவி கடைசி பக்கத்துல இருக்கு பாருங்க அட்டையில. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்.
இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். அந்த நுண்விண்ணினுடைய கூட்டம் தான் சூழ்ந்த அழுத்தத்தினால அணுவாக மாறுகிறது, எலக்ட்ரான மாறுது. அப்ப அது சூழ்ந்து அழுத்தும் போது அது சுழலுகிறது. சுழலும் போது என்ன வரும்? அந்த துகள்கள் வெளியில வரும். ஏன்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எங்க முடியுதோ அங்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும். அப்ப ஒரு அணுவில் ஒரு எலக்ட்ரான்ல காந்த துகள்கள் நெருங்குவதும் பிரிவதும் இயல்பு. எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்கு புரியலன்னா யாருக்கும் புரியாது, எல்லாம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதா? அப்ப அணுக்கள் கூடும் பிரியும். அதான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ரிப்பல்சிவ், கிராவிட்டி ரிப்பல்சிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், ஆகர்ஷணம் பிரதிகிருஷ்ணம். பாருங்க, அப்போ வாட் இஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்? Waves which come out from each energy particle are repulsive in nature. That repulsive nature is called magnetism. இந்த மேக்னட்டிஸ்க்கு என்ன பேர் தெரியுங்களா? விண்காந்தம். அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, அல்லது அதுக்கு பேரு வான்காந்தம். தூய தமிழ்ல விண்ணுக்கு வான் என்று பெயர். விண்வெளி, வான்வெளி, வான் ஊர்தின்னு சொல்றோம். இதுதான் வான்காந்தம். சரி, இப்போ இந்த விண் துகள்கள் இப்படி சுழலும் போது அதுல இருந்து அணுக்கள் பிரியும், கூடும் பிரியும், கூடும் பிரியும், கூடும் பிரியும். அதை காமிச்சிருக்கிறோம். இப்போ இதத்தான் விண் துகள்கள் இது மாதிரி சுத்துது. அப்படி சுத்தி 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 அது ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல வரும். இப்ப பாருங்க, இது ஒரு எலக்ட்ரான். எலக்ட்ரானுக்குள்ளதான் இறை துகள்கள் இருக்கு, காந்த துகள்கள். அது சுத்தி 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 பக்கத்துல வரும். ஆனா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது. ஏன்? அங்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு. அதனால ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரானோட சேராது, ஒரு எலக்ட்ரான் இன்னொரு புரோட்டானோட தொடாது, விலக்கியே நிற்கும். அப்படி விளைக்கும் போது ஆனா சுத்தவெளி என்ன பண்ணுது? சூழ்ந்து அழுத்தம். அப்போ ஒரு விண் இன்னொரு விண்ணை தாண்டி வெளியில போக முடியாது. அப்போ அந்த அணுக்கள் கூடி இயங்கும். பார்த்தீங்களா? கூடி இயங்கும் போது ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் அப்படி வந்துருச்சுன்னா அதுக்கு பேரு மூலகங்கள்னு வந்துடும். இப்போ தனியா இருந்த ஆகாஷ் துகள்கள், ஆகாயம், அணுக்கள் கூடுனா காற்று. அதை எது வரைக்கும் சொல்றோம்? ஹைட்ரஜன் டு நைட்ரஜன், காற்று. அது ஆக்சிஜன் ஆயிட்டா அதுக்கு பேரு நெருப்பு. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் H2O ரேஷியோவில் சேர்ந்தா நீர், நீர் திணிவு பெற்றா நிலம். இதுதான் பஞ்சபூதங்களின் தோற்றம். இதனாலதான் வேதங்கள் சொல்லுது. அதுல பகவான் சொல்றார், விண்ணும் நானே, காற்றும் நானே, நெருப்பும் நானே, நீரும் நானே, நிலமும் நானே. இதனாலதான் நம்ம இந்து கோயில்ல பகவான் கிருஷ்ணன் வைங்களேன், மகாவிஷ்ணு, அவர் தலைக்கு மேல 5 தலை பாம்பு இருக்கும். சைவ கோயில், சிவன் கோயில்ல இறைவனுக்கு உருவம் இல்லை, விஷ்ணுக்கும் உருவம் கிடையாது, சிவனுக்கும் உருவம் கிடையாது. ஆனால் லிங்கம் வச்சு, லிங்கத்துக்கு மேல என்ன வச்சிருக்காங்க? 5 தலை நாகம். அப்ப 5 தலை நாகம் எதை குறிக்கிறது? இந்த பஞ்சபூதங்களை குறிக்கிறது. இப்ப பஞ்சபூதங்களாக ஆனது யாரு? இறைவன், அல்லது சுத்தவெளி, பிரம்மம். ரைட்? அப்ப பஞ்சபூதங்களில் இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, விண்ணுல தான் பிரஷர், காற்றுல ஓசை சவுண்டு வரும், நெருப்புல காற்றுல அழுத்தமும் ஒலியும் வரும். நெருப்புல அழுத்தம், ஓசை, ஒளி வரும். நீரில அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை. மண்ணுல அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை. அது அடங்கி இருக்கும். இப்ப இது ஒரு மரம், இது இந்த மரத்துல வாசனை வெளிப்படையா இருக்கு, நீர் அடங்கி இருக்கு, சுவை அடங்கி இருக்கு, ஒளி அடங்கி இருக்கு, ஓசை அடங்கி இருக்கு, அழுத்தம் அடங்கி இருக்கு. லேட்டன்ட் அண்ட் பேட்டன்ட். புரிஞ்சுதுங்களா? இப்பதான் வேதம் சொல்லுகிறது, அந்த பகவான் சொல்லுகிறார், நான் விண்ணாகவும் விண்ணில் அழுத்தமாகவும் இருக்கிறேன், நான் காற்றாகவும் காற்றில் ஓசையாகவும்,
நானே நெருப்பாகவும் நெருப்பில் ஒளியாகவும், நானே நீராகவும் நீரில் சுவையாகவும், நானே நிலமாகவும் நிலத்தில் நானே வாசனையாகவும் இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப புரியுதா? இப்போ இதுதான் பிரபஞ்சத்துல பஞ்சபூதங்கள் தோன்றியது. இந்த பஞ்சபூதங்கள் ஒரு இடத்துல தோன்றுது, அது விண்கூடி ஒரு வாயு கோளமா மாறுதான் நெபுலா, சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அப்புறம் அது நீர், அது வால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, நீர்கோளம். அப்புறம் நீருக்குள்ள நிலம் வரும். அந்த நிலப்பகுதி கூடி 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 ஒரு பெரிய நிலப்பகுதியா மாறி, அங்க மைய பகுதியில நீங்க சயின்ஸ்ல படிக்கிற கிராவிட்டி அதிகமாகிற போது அங்க நெருப்பு உண்டாயிடும். நெருப்பு உண்டான உடனே அந்த நிலமாக இருந்த பெரிய கோளம் நெருப்பு கோளமாக மாறும். அப்படி மாறும்போது அந்த நெருப்பு கோளத்தில் இருக்கிற அணுக்கள், மூலகங்கள் தூக்கி வீசப்படும். ஏன்னா சூடு வந்த உடனே விரியும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி முதல்ல ஒரு வாயு கோளமாக இருந்து, அப்புறம் நீர்கோளமாகி, அப்புறம் நிலமாக மாறி ஒரு பெரிய நெருப்பு கோளமாக ஆனதுதான் சூரியன். அங்கதான் ஒளி வருது. இதான் ஸ்டார், நட்சத்திரம். பாருங்க, இப்போ ஒரு சூரியன் எப்படி உண்டாகிறது? அந்த சூரியன் உண்டாகி அது நெருப்பு கோளமாகி அது சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்ப அங்க உங்களுக்கு எல்லாம் சயின்ஸ்ல படிச்சிருக்கிறீங்க, சாலிட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்? கேஸ்ட்ரிக் எலிமெண்டா மாறிடும். சூடு பண்ணீங்கன்னா லிக்விடா மாறும், திரவமா. மேலும் சூடு பண்ணா வாயுவா மாறிடும். அதையும் சூடானா அணுக்களா பிரிஞ்சிடும். அப்படி சூரியன்ல இருந்து வெளியேறுகிற மூலகங்கள் அதனுடைய அடர்த்தி நிலைக்கு ஏற்ப வெவ்வேறு தூரத்துல மீண்டும் குளிர்ச்சி அடைகிறது. பாருங்க, இப்போ அதுல சூரியனிலிருந்து 3 கோடி மைல்களுக்கு அப்பால குளிர்ச்சி அடைந்த மூலகங்கள் தான் மெர்க்குரி, புதன். மெர்க்குரி பாதரசம் ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அதனாலதான் புதன்ல மெர்க்குரி அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, 6 கோடி மைல்களுக்கு அப்பால குளிர்ச்சி அடைந்த மூலகங்களுக்கு பெயர் வீனஸ், சுக்கிரன். அங்க சில்வர் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க, அதான் வெள்ளின்னு பேர் அதுக்கு. அதுக்கு அடுத்ததுதான் பூமி. இந்த பூமியில எல்லாமே இருக்கு, எல்லா மூலகங்களும் இருக்கு. இது ஒரு ப்ளூ பிளானட்னு சொல்லுவாங்க. இங்கதான் பஞ்சபூதங்களும் இருக்குது, இங்கதான் நீர் இருக்கு, வெப்பம் இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது பூமியில. இந்த பூமி சுழலும் போது பூமிக்கு மையப்பகுதியில் எடுக்கிற அணுக்களின் நெருக்கத்தினால பூமியில இருந்தும் அணுக்கள் தூக்கி வீசப்படுகிறது. அந்த அணுக்கள் பூமியை விட்டு வெளியில வந்துதான் விண்கற்கள். அதுல 2,30,000 மைல்களுக்கு அப்பால குளிர்ச்சி அடைந்து மீண்டும் கெட்டி பொருளாக மாறி விடுகிறது. அதுதான் சந்திரன். அப்போ பூமிக்கு தாய்க்கோள் சூரியன், சந்திரனுக்கு தாய்க்கோள் பூமி. கரெக்ட். இதுக்கு பேர் சப் பிளானட். இது மாதிரி பல கோள்களுக்கு துணை கோள்கள் இருக்கிறது. இதுல 14 கோடி மைல்களுக்கு அப்பால குளிர்ச்சி அடைஞ்சு அது ஒரு செந்நிறமான ஒரு பிளானட் இருக்குது. இப்ப சிவப்புன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, செவ்வாய். அங்க தாமிரம், காப்பர் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. 48 கோடி மைல்களுக்கு அப்பால குளிர்ச்சி அடைந்ததுதான் ஜூபிட்டர், குரு. அங்க அதுதான் கோல்டு அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகளும் சொல்றாங்க. அது மாதிரி 88 கோடி மைல்களுக்கு அப்பால குளிர்ச்சி அடைந்து அங்க ஒரு பிளானட் உருவாகுது. அதுதான் சேட்டன், சனி. அங்க இரும்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க, அதான் சாம்பல் நிறம். அப்புறம் யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ 167, 256, 375 கோடி மைல்களுக்கு அப்பால் எல்லாம் இருக்கு. இன்னும் கீழே இருக்கு பாருங்க, ஸ்மால் பாடிஸ். அங்கங்க விண்கற்கள். எல்லாருக்கும் சயின்ஸ்ல தெரியும், இந்த சூரிய குடும்பத்துல ஆங்காங்கு ஏராளமான விண்கற்கள் இருக்கின்றன. இது எல்லாம் தான் ஒரு சோலார் சிஸ்டம்.
இது மாதிரி கோடான கோடி சோலார் சிஸ்டம் ஒன்று கூடி கேலக்சி. இது நாம் வாழுகிற இந்த சூரிய குடும்பம் ஒரு கேலக்சியில இருக்குது. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, மில்கி வே கேலக்சி, பால்வெளி நட்சத்திர மண்டலம். நட்சத்திர மண்டலம் என்பதும் உடுமண்டலம் என்பதும் ஒன்றுதான். இந்த மாதிரி கோடான கோடி சூரிய குடும்பங்களால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சம். ரைட். அப்ப இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது? அந்த சுத்த வெளியில பார்த்தோம் இல்லைங்களா, அறிவும் இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது. அந்த ஆற்றல் தான் தோற்றமாயிருக்குது பஞ்சபூதங்களாக. அந்த பஞ்சபூதங்களுக்கு வடிவத்தையும் குணத்தையும் கொடுப்பது அதனுடைய அறிவு. எங்கும் எதிலும் இயக்க ஒழுங்கே அறிவு. ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிவேர் இஸ் கான்சியஸ்னஸ். அப்ப சுத்த வெளிக்கும் அறிவு இருக்குது. தாவரம், புழு, பூச்சி, விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம் இவைகளுக்கும் அறிவு இருக்கிறது. நட்சத்திரங்கள், கோள்களுக்கும் அறிவு இருக்கிறது. சூரியன் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது, 25 நாட்கள். பூமி தன்னைத்தானே ஒரே நாள்ல சுற்றுகிறது. 365 நாட்களிலே சூரியனை வலம் வருகிறது. இது இயக்கத்தில் ஒழுங்கு. இதுதான் அறிவு. அப்ப சூரியனுக்கு அறிவு இருக்குது, பூமிக்கு அறிவு இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் அறிவு இருக்கிறது, ஒரு குணம் இருக்கிறது. அது அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஜட பொருள்களுக்கு வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு, பேட்டர்ன், பிரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டின்னு சொல்லுவாங்க. இது ஜட பொருளுக்கெல்லாம் இருக்குது. இதுதான் அறிவு. அப்போ சுத்த வெளியில பேரறிவாக இருப்பது சடப்பொருள்களில் வடிவம், துல்லியம் அல்லது குணம், இயக்க ஒழுங்காகும் என்னும் அறிவாக இருக்கிறது. சடப்பொருள்களுக்கு வடிவத்தையும் குணத்தையும் இயக்க ஒழுங்கையும் கொடுக்கிற அறிவாக இருக்கிறது. அதுதான் வான்காந்தத்துல, அந்த தன்மாற்றத்துல அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக இருக்கிறது. அந்த வாசனை, அப்ப அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை என்ற விளைவை கொடுப்பது எது? அந்த காந்தம். விண்ணிலிருந்து வெளியில வரும்போது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற காந்தம் அந்த விளைவை கொடுத்து மீண்டும் அதிர்வலையாக மாறிவிடுகிறது. அப்ப காந்தம் என்பது சுழல் அலை. அது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை என்கிற விளைவை கொடுத்து மீண்டும் அதிர்வலையாக மாறிவிடுகிறது, சுத்த வெளியாக மாறிவிடுகிறது. இதுதான் வான்காந்த தன்மாற்றம், யூனிவர்சல் மேக்னெட்டிக் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். யூனிவர்சல் என காந்தம் சொல்ற பிரபஞ்ச காந்த, யூனிவர்சல் மேக்னெட்டிசம், வான்காந்த தன்மாற்றம். இப்ப புரிஞ்சு போச்சு. இப்ப அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை என்ன? இறைநிலை தான். காந்த துகள்களாகி விண்ணாகி விண்ணிலிருந்து கரைந்து 5 விளைவுகளை கொடுத்து மீண்டும் இறைநிலையாக மாறிவிடுகிறது. ஆகையினால் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்பது இறைநிலையின் தன்மாற்றம். இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு, இதுதான் பிரபஞ்ச தன்மாற்றம். அடுத்தது இப்ப உயிரின தன்மாற்றம். ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதை இப்ப சொல்றதை கேளுங்க. இப்ப உங்களுக்கு இந்த பூமியை எடுத்துக்கங்க. இந்த பூமி எங்க இருந்து வந்ததுன்னு பார்த்தோம், சூரியன்ல இருந்து வந்தது. இது அணுக்கள் கூடி இங்க இது காற்றாக இருக்கிறது, அழுத்த காற்றாக இருக்கிறது, நீராக இருக்கிறது, நிலமாகவும் இருக்கிறது. இந்த நிலத்துல நீர் சேருகிற போது, வெப்பம் சேருகிற போது, காற்று சேருகிற போது, விண்ணும் சேருகிற போது அது ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல கூடும்போது உயிரணு நுண்ணுயிராக மாறுகிறது. எப்படி? கடலுக்குள்ள வருது இல்ல, கடல்னா நீர், நீருக்குள்ள என்ன இருக்குது? நிலம் இருக்கு. அப்ப அங்க வெப்பம் இருக்குது இல்ல, காற்று இருக்குது, விண்ணும் இருக்குது. இந்த 5ம்
ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஒன்றுக்கொன்று இசைவாக கூடும் போதுதான் கடலுக்குள் நுண் உயிர் தோன்றுகிறது. இதைத்தான் சொன்னாங்க, உயிரினம் எங்கே தோன்றுகிறது? கடலுக்குள். விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இத மச்சாவதாரம்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே அந்த நுண்ணுயிர் தான் அங்க செல். அது உயிரணுன்னா ஆங்கிலத்தில் செல். ஒரு செல் எப்படி ஃபார்ம் ஆகுது? பஞ்சபூத கூட்டு. அப்ப அங்கே காந்தம் இருக்கும் அல்லவா? விண்ணுல காந்தம் இருக்கும், காற்றுல காந்தம் இருக்கும், நெருப்புல காந்தம் இருக்கும், நீர்ல காந்தம் இருக்கும், மண்ணுல காந்தம் இருக்கும். இந்த 5 காந்தமும் சேருகிற குறிப்பிட்ட விகிதத்துல ஒன்று கூடினதுனால அந்த காந்தத்துக்கு பெயர் சீவகாந்தம். எப்படின்னா அந்த உயிர் அணுவுக்கு உணர்வு இருக்கும். நுண்ணுயிருக்கு உணர்வு இருக்கு, தொடு உணர்வு, தொட்டா தெரியும். அந்த நுண்ணுயிர் அணுக்கள் கூட்டம் தான் தாவரமா இருக்குது, பிளான்ட்ஸ். கடலுக்குள்ளேயும் தாவரங்கள் இருக்குது. அந்த தாவரங்களுக்கெல்லாம் உணர்வு இருக்கிறது, அது தொட்டா தெரியும், தொடு உணர்வு. அதனாலதான் அதுக்கு பேரு ஓரறிவு ஜீவன். அதுல இருந்து அணுக்கள் செல்ஸ் பிரிஞ்சு நகருது, அதான் புழு. அந்த புழுவுக்கு வாய்ங்கிற ஒரு உறுப்பு அமையுது. தாவரத்துக்கு வாய் இல்ல, தாவரத்துக்கு தோல் தான் இருக்கு. அப்ப அது ஓரறிவு. புழுவுக்கு தோலும் இருக்குது, வாயும் இருக்குது. அப்ப 2 அறிவு. எதை அறிகிறது? சுவையை அறிகிறது. அந்த புழுதான் பூச்சியாக தன்மாற்றம் பெறுகிறது. விஞ்ஞானத்துல உங்களுக்கு தெரியும், பூச்சிக்கு மூக்கு இருக்குது, அப்ப வாசனையை உணருது, அது 3 அறிவு ஜீவன். அப்புறம் ரெப்டைல்ஸ், ஊர்வன, அதுக்கு கண்ணு வந்துருச்சு, அது 4 அறிவு ஜீவன். அப்புறம் காது வருது, 5 அறிவு ஜீவன். கடலுக்குள்ள ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு ஜீவன்கள் இப்பமும் வாழுகின்றன. அப்ப கடலுக்குள்ள, நீருக்குள்ள உயிரினம் எப்படி தன்மாற்றம் பெற்றது என்பது விளங்கிவிட்டது. அதுபோல இந்த கடலுக்குள் இருந்த நிலப்பகுதி காலத்தால வளர்ச்சி அடைந்து பிரளயங்கள் ஏற்படும் பொழுது நீருக்கு மேலே தூக்கி விட்டது நிலப்பகுதி. இந்த நிலப்பகுதி, இப்ப நாம் வாழுகிற இந்த நிலப்பகுதி முற்காலத்தில் கடலுக்குள் மறைந்து இருந்தது, நீருக்குள் இருந்தது. இப்பொழுதும் பிரளயங்கள் ஏற்படுகிற போது அந்த நிலப்பகுதி பூமி நீருக்கு மேலே தூக்கி வெளியில வந்து விடுகிறது. இந்த இமயமலை கூட, இங்க இருக்கிற மலைகள் கூட ஒரு காலத்தில் நீருக்குள் இருந்தது என்பதற்கு இப்போ ஆதாரம் இருக்கிறது. அப்போ இந்த பூமியில நிலப்பகுதி நீருக்கு மேலே எப்படி வந்தது என்பது இப்ப நமக்கு விளங்கிவிட்டது. இது எல்லாம் இறைவனுடைய செயல், இயற்கையின் செயல், ஈசன் செயல். இதை இறைவனின் திருவிளையாடல் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இப்ப நிலம் வந்துருச்சு, இப்ப இங்க மழை வருது. நிலத்துல மழை, இங்க நிலம் இருக்குது, வெப்பம் இருக்குது, காற்று இருக்குது, விண்ணு இருக்குது. மழை விழுந்த உடனே நீரும் வந்துருச்சு. அப்ப நிலத்துல என்ன கூடுது? இப்போ நீரும் கூடிடுச்சு. நீர் கூடின உடனே அங்க மீண்டும் உயிரினம் தோன்றுகிறது. நிலத்துல நுண்ணுயிர்கள், தாவரம் தோன்றுது. பாருங்க, எத்தனை பூமியில எவ்வளவு வகையான தாவரங்கள். ஆங்காங்கு உள்ள தட்பவெப்பநிலை, கோள்கள் அலைவீச்சு, மண்ணின் தன்மை, இறைவனுடைய அறிவு. இந்தந்த தாவரங்கள் வர வேண்டும், மாமரம் வரணும், தென்னை மரம் வரணும், கத்திரிக்காயும் வரணும், முருங்கைக்காயும் வரணும். நமக்கு என்னென்ன தாவரங்கள் மனிதனுக்கு வேணுமோ அத்தனை தாவரங்களும் உணவு பொருளாக, மற்ற அனுபவ பொருள்களாக, மருத்துவ குணமுடைய மூலிகைகளாக எல்லாத்தையுமே ஆகியிருக்குது. அதான் புல்லாகி புழுவாகி. அப்ப இந்த பூமியில இந்த தாவரங்கள் அப்புறம் என்னவா மாறுது? இங்கே புழு வருது, பூச்சி வருது, ஊர்வன வருது, கால்நடைகள் வருகிறது. ஆக 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு ஜீவன் இந்த பூமியிலும் தோன்றுகிறது, தோன்றி இருக்கிறது. அதுல 5 அறிவு ஜீவனாகிய ஒரு நல்ல அறிவு வளர்ச்சி பெற்ற ஒரு வகையான குரங்கினத்திலிருந்து வந்தவன் தான் மனிதன். அதான் மனிதன் ஒரு வகையான குரங்கினத்திலிருந்து வந்தவன் சொல்றாங்க.
அப்ப மனிதன் தான் பூமியில நிலப்பகுதியில வாழ்றான், கடலுக்குள்ள இல்ல. அப்ப இந்த பூமியில வாழ்ற மனிதர்கள் யார்? இறைவனுடைய தன்மாற்றம். புரிஞ்சுதுங்களா? இங்கே உயிரினங்களுக்கெல்லாம் மனம் இருக்கிறது. என்ன மனம்? தாவரம் அழுத்தத்தை உணரும், புழு அழுத்தத்தையும் சுவையும் உணரும், பூச்சி அழுத்தம் சுவை வாசனையை உணரும், அழுத்தம் சுவை வாசனை ஒளியை உணரும் ஊர்வன, ஓசையை உணரும் கால்நடைகள். மனிதன் அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையும் உணர்கிறான். எது இதுவாக இருக்கிறதோ அந்த தன் மூல நிலையை, ஆன்மாவை, கடவுளை உணர்கிறான். அதுதான் மனிதனிடம் மனமாகவும் இருக்கிறது, தாவரத்திடம் மனமாகவும் இருக்கிறது. அப்படியானால் அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையாக இருப்பது காந்தம், மனமாக இருப்பவும் காந்தம். இந்த காந்தத்துக்கு பெயர்தான் சீவகாந்தம், சீவன்களிலே இருக்கிற காந்தம். இப்போ நிறைவு செய்ய போகிறோம். சடப்பொருளில் இருக்கிற காந்தம் அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனை என்ற 5 விளைவை கொடுக்கிறது. உயிர் பொருளில் இருக்கிற காந்தம் அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையாகவும் தன்மாற்றம் பெறுகிறது. அது மனமாகவும் தன்மாற்றம் பெற்று இந்த அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையை உணர்ந்து இன்புறுகிறது. அது அவருடைய விருப்பத்துக்கு உகந்ததாக இருந்தால் இன்பமாக இருக்கிறது, அந்த உணர்வு விரும்பாததாக இருந்தால் துன்பமாக இருக்கிறது. அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது அந்த உடலிலே அணு அடுக்கு சீர்குலையுமே ஆனால், அல்லது அந்த ஜீவகாந்த இருப்பு குறைந்து போகுமே ஆனால் ஓட்டத்தில் தடை ஏற்படுகிறது. அதுதான் வலி, அதுதான் நோய். இப்ப இங்க துன்பம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, இன்பம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, மனம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப துன்பம் இல்லாமல் வாழும் அறிவும் விளங்கி விட்டது. நான் இந்த உலக இன்பங்களை அளவோடு அனுபவிக்க வேண்டும். இந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது பிறருக்கும் இயற்கைக்கும் என் உடலுக்கும் கேடு வராமல் நான் கவனமாக விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். அதுதான் அறநெறி அறிவு. அந்த அற வாழ்க்கையை வாழ்ந்தால் நாம் எல்லோரும் துன்பம் இல்லாமல் இன்பமாக வாழலாம். இந்த நான் யார் என்று விளங்கி கொண்ட போது எல்லோரும் நான் தான் என்பது விளங்கிவிடும். அப்பொழுது யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். நான் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் போதாது, நான் வாழ்வது போல் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று மனித குலத்துக்கு தொண்டு செய்கிற அன்பு மலர்ந்து விடும். அன்பர்களே, மனித குலத்துல துன்பம் இருக்குமா? ஒன்றும் இருக்காது. இதுதான் ஹாப்பி லைஃப், மகிழ்ச்சியான வாழ்க்கை. அந்த ஆன்மீக வாழ்க்கை, இதுக்குத்தான் ஆன்மீக அறிவு, இறைவனை பற்றிய அறிவு, கடவுளை பற்றிய அறிவு. இதற்கான பயிற்சி, அந்த 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 நிலையை அறியணும். அதுக்குத்தான் உடல் பயிற்சி செய்யணும், காயக்கல்ப பயிற்சி செய்யணும், 5 அளவு முறையை காக்கணும், எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் போன்ற பயிற்சிகளை செய்து ஆத்மாவை பலப்படுத்தி தவம் செய்து அந்த இயற்கையை சிந்தித்து ஆராய்ந்து நாம் தெளிவு பெற வேண்டும். அதுக்கான பயிற்சி தான் மனவளக்கலை யோகா என்று கூறி உங்கள் ஆய்வுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளம். வாழ்க வளமுடன்.